லாயர் மூவிக்கான ஃபர்ஸ்ட் ஷாட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஜோஷுவா சேதுராமன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி ரவீனா நடிக்கிறாங்க. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. பல்டி மூவிக்கான கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஷேனுகாம் சாந்தனு நடிக்கிறாங்க. ஓணம் ஸ்பெஷலா இந்த மூவி ரிலீஸ் ஆகும். கிஸ்ஸோட செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. டிஎன்ஏ மூவிக்கான கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸை ஸ்ரீ குமரன் பிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜூன் 20 மூவி ரிலீஸ் ஆகும். கண்ணப்பா மூவிக்கான ட்ரெய்லர் ஜூன் 13 ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் 27 மூவி ரிலீஸ் ஆகும். விஷ்ணு விஷாலோட 2 வான மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்போ முடிச்சிட்டாங்க. ராம்குமார் டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ரிவால்வர் ரீட்டாவோட ரியல் எஸ்டேட் அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. சுகுமார் அண்ட் ஷாருக் கான் காம்போல ஒரு படம் ஒன்று வரப்போறது அனிசிப்பா வந்திருக்கு. இந்த காம்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்லி அல்லர்ஜுன் மூவிக்கான ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு மும்பைல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா 1 வருஷம் கிட்ட ஆகும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ரிலீஸ் வரைக்கும். பென்ஸ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இப்போ முடிச்சிட்டாங்க. அதை அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த மூவியை அவரே டைரக்ஷன் பண்ண போறதாவும் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு நியூஸ் இப்போ வந்திருக்கு. இது ஒரு சூப்பர் ஹீரோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்றாங்க. பென்ஸ் மூவில மடோனா செபஸ்டியனும் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஆல்ரெடி இவங்க லியோ மூவில வந்தாங்க. லியோவும் எல்சி மூவி தான். சோ இவங்க திரும்ப உள்ள வராங்கன்னா இது லியோ மூவிக்கு முன்னாடி நடக்கிற கதையா இருக்கும். ஏன்னா லியோ மூவில இவங்க இறந்துட்டாங்க. திரும்ப இவங்க உள்ள வரணும்னா லியோ படத்தோட காலகட்டத்துக்கு முன்னாடி நடக்கிற காலகட்டமா இது இருக்கும். கூலி மூவில அமீர் கான் நடிக்க போறதா ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆன விஷயம் தான். இப்ப அமீர் கானே அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நான் கூலி மூவில இருக்கேன். என்னோட கேரக்டர் கூலி மூவில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யா 46க்கான ஷூட்டிங் ஹைதராபாத்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்துக்கு நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதை பத்தி சொல்லிருப்பேன். இந்த படம் எந்த மாதிரியான படம்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இது ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்றாங்க. 90s பேக்ட்ராப்ல மூவி இருக்கும்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட லக்கி பாஸ்கர் மாதிரியான ஒரு படமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். லக்கி பாஸ்கர் செமையான படம். வெங்கி அட்லூரி சம்பவம் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இந்த படமும் வருமானம் வெயிட் பண்ணி பார்ப்போம். STR 49க்கான ஷூட்டிங் எப்போன்னு கேட்டிருக்காரு. STR 49 படம் பார்க்கிங் டைரக்டர் எடுக்க போற படம்னு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய நியூஸ் எப்படி இருக்குன்னா, சிம்பு வெற்றிமாறன் கம்பால ஒரு படம் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னேன்ல, அதுதான் STR 49 அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் STR 49 மாறிட்டுன்னு. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு நியூஸா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒருவேளை இது STR 49 வந்தாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண STR 49 இருந்தாலும் சரி, இந்த வருஷமே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். தோட மூவிக்கான பட்ஜெட் 2 வசூலா கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். வாடிவாசல் ஏன் டிராப் ஆச்சு, ப்ரொடியூசர் இன்னும் டிராப் ஆகலான்னு சொல்றாரு. அதை பத்தி என்னன்னு கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணி தான் வைக்கிறாரு, படம் டிராப் ஆக கூடாதுன்னு. ஆனா அதே மாரி படம் டிராப்ங்கிற மாதிரி தான் நியூஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. படம் டிராப்ங்கிற மாதிரி இன்னும் அவங்க சொல்லல. நியூஸா வந்திருக்கு படம் டிராப்ங்கிற மாதிரி. அதை தான் நான் சொன்னேன். கன்ஃபார்ம் ஆன நான் சொல்றேன். காஞ்சனா 4 ஷூட்டிங் போகுது. பென்ஸோட ஷூட்டிங்கும் போகுது. 2 மூவிலையும் எப்படி லாரன்ஸ் பண்றாருன்னு கேட்டிருக்காரு. 2 மூவிக்கான ஷூட்டிங்கும் பேரலா போகும். பென்ஸ் மூவில லாரன்ஸ் இல்லாத போர்ஷனுக்கான ஷூட்டிங் போகும்போது அங்க காஞ்சனா 4க்கான ஷூட்டிங் போகும். அப்படிதான் அங்கிருந்து இங்க மாறி வரும். நிக் படம் ஹிட்டா ஃபிளாப்பா இதுக்கான வசூலா கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். இதுக்கு வசூல் ரிப்போர்ட்டும் இல்ல. ஹிட் 3க்கான டோட்டல் வசூலா கேட்டிருக்காரு. இதுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. நான் வந்தா நான் சொல்றேன். குபேரா ஆடியோ லான்ச்சோட டெலிகாஸ்ட் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கு அப்டேட் வரலன்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மாயவன் மூவி ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இதே ஹிட் தான். ஜாக்ஸ்பேரோட அடுத்த பார்ட் பத்தி கேட்டிருக்காரு. அடுத்த பார்ட் இந்த மூவிக்கு என்ன ஸ்டார்ட் ஆகல. நான் ஸ்டார்ட் ஆனா சொல்றேன். ஜனநாயகன் பத்தி நேத்திக்கே நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்ல டீசர் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு தளபதி பர்த்டேக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதான் நேத்து நான் சொல்லிருப்பேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் காஞ்சனா 2. இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.